வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் 9ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அனைத்து வினாக்களுக்கு விடையிலி 1 மார்க் வந்து 12 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின். மீச்சிற்றளவு வரையறை. கடலில் நீரில் நீந்துவதற்கு ஆற்று நீர் நீந்துவிட எளிதானது இருப்பது ஏன்? பாஸ்கல் விதியினை கூறு. ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பு வெவ்வேறு அணியன் கொண்டது. உலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும். நவீன அவர்தான விதியினை கூறு. கொட்டும் செல்கள் என்றால் என்ன? கூட்டுத்திசு என்றால் என்ன? நீராய்ப்போக்கு வரையறை. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்ற அணுவில் KLM கூடுகள் அனைத்து நிரம்பி இருந்தால் அது அணுவில் உள்ள மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை என்ன? அதே மாதிரி ஏதேனும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். கேள்வி எண் 38 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. நிறை எடை வேறுபடுத்துக. வெர்னியர் அளவுகோலின் மீச்சுற்றளவு எவ்வாறு கணக்கிடுவாய்? ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன்? மிதத்தல் விதியினை கூறு. தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டுக. நியூக்ளியான் என்றால் என்ன? பாஸ்பரஸில் எத்தனை நியூக்ளியான் உள்ளன? அதன் அணு அமைப்பை வரையறு. நவீன தனிம அட்டவணையின் 5 பண்புகளை எழுத. தட்டைப்பொருள் உருளைப்பொருள் வேறுபடுத்துக. சைலக்கூறுகளை பற்றி எழுதுக. திசை சாரபவி திசை சாரா அசைவு வேறுபடுத்துக. நீராய்ப்போக்கின் வகைகளை விவரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதரசத்தோட அடர்த்தியை வச்சு சம் கேட்டிருக்காங்க. 7 மார்க் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் ₹1 நாணயத்தின் தனிமனை எவ்வாறு கணக்கிடுவாய்? திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை எழுதுக. டின்டால் விளைவு என்றால் என்ன? ஒருபடித்தான கரைசல் பலபடித்தான கரைசல் வேறுபடுத்துக. எடுத்துக்காட்டு தருக. போர் அணு மாதிரியின் கூற்றுகளை பற்றி விளக்குக. மென்டலி அட்டவணையின் குறைகள் 2 கூறு. போடோசின்தசிஸ் ஃபார்முலா இருக்குது. மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபடுத்துக. தொகுதி முதுகு நாணின் வழிமுறை படத்தினை எழுதுக. பறவை கால்கள் பறப்பதற்கு தக்கவாறு எவ்வாறு அமைந்துள்ளது? ஸோ இந்த கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.